ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பார்ட் 4 பார்க்குறோம். ஏற்கனவே பார்ட் 3 வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகே, இதில் 31 கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 50 வரைக்கும் டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இன்கேஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய தகவல்களை மிஸ் பண்ணுவீங்க. ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இடைச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். விடை தெரிந்தால் விடையை கமெண்ட் பண்ணுங்கள். விடை தெரியலைன்னா விடை தெரியவில்லை என்று கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பேஜ் நம்பர் 253 அந்த பேஜில் இருக்குது. 31வது கொஸ்டின்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கீழுள்ளவற்றுள் எது பெயரெச்ச வாய்ப்பாட்டிற்கு உரியது? இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெயரெச்ச வாய்ப்பாடு, அந்த வினையெச்ச வாய்ப்பாடு, இடைச்சொற்கள் இதெல்லாம் ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? இப்போ பெயரெச்ச வாய்ப்பாட்டிற்கு உரியது செய்தங்கிறது இறந்த கால பெயரெச்ச வாய்ப்பாட்டிற்கு உரியது. அடுத்தது பாருங்கள், இன்றைய வழக்கில் மிகுதியும் இடம்பெறாத வினையெச்ச வாய்ப்பாடு எது? அதாவது வழக்கில் இல்லாத வினையெச்ச வாய்ப்பாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ செய்து, செய்ய, செய்யின் இது மூன்றும் வழக்கில் இருக்குது. வழக்கில் இல்லாதது எது அப்படின்னா செய்யியர் அப்படிங்கிறதான் இல்லாதது. அடுத்தது பாருங்கள், கீழுள்ளவற்றுள் எது மாறுபட்ட இடைச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கண், ஒடு, இன் இதெல்லாம் என்ன இடைச்சொல் அப்படின்னா வேற்றுமை உருபு இடைச்சொல். அதில் அதுங்கிறது தான் சுட்டுப்பெயர் மாறுபட்டு இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், கீழுள்ளவற்றுள் எது சாரியை இடைச்சொல்? அந்த சாரியை இடைச்சொல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அத்துங்கிறது சாரியை இடைச்சொல். அடுத்தது பாருங்கள், கீழுள்ள எதனுள் அசைநிலை இடைச்சொல் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு விடை வந்தாரே வந்தாரே, மாமனிதர் வந்தாரே. மா அப்படிங்கிறது அசைநிலை இடைச்சொல். அடுத்தது மாறுபட்டுள்ள இடைச்சொல் கொண்டிருப்பது எது? விடை அவனன்றி இவன். அப்போ இது எப்படி மாறுபட்ட இடைச்சொல் அப்படின்னா, அவன் போல இவன் அப்படிங்கிறது உவம உருபு இடைச்சொல். மனத்தில் உறுதி வேண்டும், அந்த மனத்தில் அப்படிங்கிறது இல் வருதா, அது 5ஆம் வேற்றுமை உருபு இடைச்சொல். பயனற்ற பணி, அற்ற அப்படிங்கிறது சாரியே இடைச்சொல் வரும். அப்போ அவன் அன்றியில் அன்றிங்கிற இடைச்சொல் மாறுபட்டு உள்ளது. அடுத்தது பாருங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட இடைச்சொல் பெற்றுள்ள சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பகுபத உறுப்பிலக்கணம் பிரிச்சிங்கன்னா தெரியும். இந்த நடந்தனன் அப்படிங்கிறத பிரிச்சிங்கன்னா நட ப்ளஸ் இத்து, இத்து இந்தானது விகாரம், இந்த இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, அண்ணுங்கிறது சாரியை, அண்ணுங்கிறது விகுதி. அப்போ இந்த இறந்த கால இடைநிலைங்கிறதும் இடைச்சொல், அண்ணுங்கிறது ஒரு இடைச்சொல். அப்போ எதில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடைச்சொல் இடம்பெற்று இருக்கிறது அப்படின்னா நடந்தனன் இதில் தான் ஒன்றுக்கு மேற்பட்ட இடைச்சொல் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது கீழுள்ளவற்றுள் உவம உருபாக வரும் இடைச்சொல் எது? அன்ன அப்படிங்கிறது தான் உவம உருபு இடைச்சொல். அடுத்து கீழுள்ளவற்றில் தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொல். தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொல் அப்படிங்கிறது என்னன்னா சுட்டுச்சொல்ல தான் தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொல்னு சொல்கிறாங்க. அ, இ, உ. அப்போ ஆங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது அசைநிலையாக வரும் இடைச்சொல் கீழுள்ளவற்றுள் எது? மியா அப்படிங்கிறது அசைநிலை. அடுத்து கீழுள்ளவற்றுள் குறிப்பு பெயர் உணர்த்தும் அசைச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயோ. அடுத்து பாருங்க, ஐயோ மறைந்தாரே இத்தொடரில் இடைச்சொல் வினையின் புறத்துறப்பாய் வந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எதெல்லாம் இடைச்சொல் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஐயோ அப்படிங்கிறது குறிப்பை உணர்த்தும் இடைச்சொல். அடுத்தது இந்த மறைந்தாரே இறுதியாக என்ன வருது? ஏ அப்படிங்கிறது, அந்த ஏங்கிறது இடைச்சொல். அப்போ இது எங்கெங்கே வந்திருக்கு? முன்னும், ஐயோங்கிறது முன்னும், ஏங்கிறது இறுதியில் வந்திருக்கு, அதை பெண்ணும்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னும் பெண்ணும் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது பாருங்கள், அடடா அவளா இத்தொடரில் இடைச்சொல் பெயரின் புறத்துறப்பாய் வந்துள்ள இடம். அப்போ அடடா அப்படிங்கிறது நமக்கு இடைச்சொல், அது எங்கே வந்திருக்கு? முன்னால் மட்டும் வந்துள்ளது. அடுத்து இடைச்சொல் வகைகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 8. அடுத்து பாருங்கள், கீழுள்ளவற்றுள் உரிச்சொல்லின் பயன்பாடு. உரிச்சொல்லின் பயன்பாடு என்ன? பெயர் வினைகளுக்கு அடையாக வருவது, அதாவது அடையாளமாக வருவது, அடையாக வருவது, அதுதான் உரிச்சொல். அடுத்து கீழுள்ளவற்றுள் உற்றறிதல் மட்டும் பெற்ற உயிர் எது?
இதில் எல்லாமே கேட்டிருக்கிறது அவங்க வந்து நன்னூலில் குறிப்பிடும். அதை வந்து நம்ம வந்து தொல்காப்பியம் குறிப்பிடும் முதலறிவு, இரண்டாம் அறிவு, மூன்றாம் அறிவு பெற்ற உயிர் வந்து பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம், 9th தமிழ் புக்கில் இருக்கும். இது வந்து நன்னூல் குறிப்பிடக்கூடிய இதை கேட்குறாங்க. அப்போ வந்து முதல் அறிவு, ஓரறிவு அப்படின்னா மரம். அடுத்து கீழுள்ளவற்றுள் 2 அறிவு பெற்ற உயிர் எது அப்படின்னா சிப்பி. அடுத்தது கீழுள்ளவற்றுள் 3 அறிவு பெற்ற உயிர் வந்து எறும்பு. அடுத்து கீழுள்ளவற்றுள் 4 அறிவு பெற்ற உயிர் வண்டு. அடுத்து கீழுள்ளவற்றுள் 5 அறிவு பெற்ற உயிர் மனிதர். இது வந்து நன்னூல் வந்து மனிதருக்கு 5 அறிவு என்றும் தொல்காப்பியம் வந்து மனிதருக்கு 6 அறிவு என்றும் குறிப்பிடுகிறது. ஓகேவா, குழப்பிக்க கூடாது இங்கே கொஸ்டினை. நன்னூல் மனிதருக்கு 5 அறிவு என்றும் தொல்காப்பியம் மனிதருக்கு 6 அறிவு என்றும் குறிப்பிடுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வேறு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.